நெய் முந்திரி இது இது வந்து இது கேசரி சேமியா கேசரி. இந்த பொடியாக இருக்குங்க அந்த கேசரி, சேமியா கேசரி செஞ்சு காப்பணும். இது வந்து ஒரு கிண்ணம் பால், இதில் வந்து கேசரி பவுடரு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை கலந்து வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் போட்டு அதையும் கலந்து வச்சுருக்கேன். இதை ஊற்றுறேன், காய்ச்சுறேன். இதை முந்திரி திராட்சை போடல, ஒரு ஏலக்காய் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். 2 டீஸ்பூனு நெய்யை ஊற்றி தாளிங்க. இது வந்து இதில் வந்து ஒரு கைக்கு அதாவது தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி அதில் ஒரு கிண்ண சர்க்கரை, என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் நல்லா இது பண்ணிட்டு நெய் ஊற்றி தாளிச்சிருக்கு. அதே நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், அதுதானே வாசமாக இருக்கும். தட்டில் நெய் ஊற்றி தடவி ஊற்றேன். உள்ளே ஊற்றி நல்லா அழகாக கொஞ்சம் இது பண்ணி நல்லா இது பண்ணி அப்படியே ஊற்றி தட்டில் வச்சு இது பண்ணணும். கேசரி பால், சேமியா பால் கேசரி. நல்லா இது பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதை இது பண்ணும்போது காமிக்கிறேன். இதுதான் வந்து சேமியா, சின்ன பொடி சேமியா இருக்குல்ல, அந்த இதில் கேசரி. நம்ம கேசரி பாயசம் கேசரி இருக்கிறது, அந்த சேமியா கிடையாது. நம்ம மெலீஸாக இருக்குல்ல பாயசம் கேசரி, அந்த கேசரி அதில் செஞ்சுருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இது பண்ணி சாப்பிட்லாம். சும்மா அப்படியே இது பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம், அரைச்சி சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.